2026 நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற போகுது, எந்த கட்சி தோல்வி அடைய போகுது, என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே ஆர்வத்தோட காத்து கொண்டிருக்கும் இந்த வேலையில இப்போ எக்ஸிட் போல் அப்படி கொடுக்க வேண்டிய காலகட்டத்துல எல்லாம் இந்த தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் தொடர்ந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வேலையை பார்க்கும்போது அவங்க இன்னொரு நல்ல வேலையை பண்ணிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான முடிவுகள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுல பெரும்பாலான நிறுவனங்கள் திமுக கூட்டணி ஒண்ணு தனிப்பெரும்பான்மையோடவோ அல்லது கூட்டணியாக வெற்றி பெறும் அப்படின்னும், ஒரு சாரார் ஒரு குறிப்பிட்ட 1-2 நிறுவனங்கள் அதிமுக கூட்டணி தனிப்பெரும்பான்மையுடன் அல்லது கூட்டணியாகவும் ஆட்சி அமைக்கும். அப்படி இல்லைன்னா தொங்கு சட்டசபை வரும். எந்த கூட்டணி ஒரு தனிப்பெரும்பான்மையான ஒரு நம்முடைய ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்கள் இல்லாமல் அதுக்கு குறைவாக 2 கட்சியும் வாக்கு சீட் கன்வெர்ட் பண்ணிட்டு தொங்கு சட்டசபையா அமைன்னு சொல்லி ஒரு சில நிறுவனங்களும், நடுவுல இது எல்லாமே அப்படியே போயிட்டே இருக்கும்போது இறுதியா வந்த ஒரு கருத்து கணிப்பு தாவேகா கிட்டத்தட்ட ஒரு 120 இடங்கள், 98ல இருந்து 120 இடங்கள் பெறும் சொல்லிட்டு ஒரு என்டிடிவி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய தொலைக்காட்சி நிறுவனம் அந்த நிறுவனத்துல 2 நிறுவனங்கள் தனியா எக்ஸிட் போல் பண்ணி கொடுப்பாங்க. அதுல ஒரு நிறுவனம் இந்த மாதிரி தாவேகா தனிப்பெரும் கிட்டத்தட்ட ஒரு தனி, ஏன்னா அவங்க சிங்கிள் ஒரு எந்த கூட்டணி இல்லாதால தனி கட்சியாகவே 98ல இருந்து 120 தொகுதியில பெறும்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு குழப்பம் மறுபடியும் குழப்பத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. எது எப்படியோ நம்ம முதல்ல செஞ்சது என்ன அப்படின்னா, நம்ம செஞ்ச கருத்து கணிப்புல ஒரு 65 தொகுதிகள் தாவேகாவுடைய அந்த பார்ட் இருக்கும். அவங்களுடைய பங்கு அந்த 65 தொகுதியில கணிசமான அளவுக்கு இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அதுல மிக முக்கியமான ஒரு மாவட்டம் என்ன, அது சென்னை மாவட்டம். சென்னை மாவட்டம் வெறும் சென்னை மாவட்டத்துக்கு மட்டும் வராது. அது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டமே சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற மாவட்டம். அப்ப சென்னையில் இருக்கிற எல்லாமே இந்த 4 மாவட்டங்களையும் கண்டிப்பா பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், விஜய் சாரோடைய வாக்குகள், அவரோட ரசிகர்கள் நம்ம லியோ அப்படின்ற ஒரு படத்தை உதாரணமா வச்சு சொல்லியிருந்தோம். இந்த படம் 230 கோடி தமிழ்நாட்டுல மட்டும் வசூல் செஞ்சதா அவங்களுடைய நிறுவனம் சொல்லியிருக்கிற அந்த நேரத்துல அந்த 230 கோடி அப்படின்றது ஒரு டிக்கெட் 200 ரூபான்னு வச்சா கூட கிட்டத்தட்ட 1,15,00,000 பேர் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு கணக்கு சொல்லியிருந்தேன். விஜய் எத்தனை சதவீத வாக்குகள் பெறுவான்ற காணொலியில அதன்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல சிறுவர்களை மைனஸ் பண்ணுங்க, பிளஸ் வயதானவர்கள், அஜித் ஃபேனு, ரஜினி ஃபேன்லாம் மைனஸ் பண்ணுங்க, மிச்சம் எல்லாருமே விஜய் சாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த படம் பார்க்காதவங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னா குழந்தைகள் நம்ம மைனஸ் பண்றோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்னதான் குழந்தைகள் அஜித் சார் ஃபேன்ஸ் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க மைனஸ் ஆகும்போது படம் பார்க்காதவர்கள் வாக்களிச்ச அந்த பர்சன்டேஜ் உள்ள சேர்த்தோட அதிகபட்சம், அதாவது அதிகமான பட்சம் 20% வாக்குகள் பெறும் தமிழ்நாடு முழுக்க அப்படின்றது கணிச்சு சொல்லியிருந்தோம். இப்போ இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க 20% அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு தொகுதியை வெல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த தொகுதியில, அந்த ஒரு பர்டிகுலர் தொகுதியில வெல்வதற்கான வாக்கு சதவீதம் வேணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்க, 20% தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு தொகுதிக்கும் தாவேகா எடுத்தது அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு ஃபுல்லா தோத்துரும். ஒரு சில தொகுதியில 50%, ஒரு சில தொகுதியில 30%, ஒரு சில தொகுதியில 10% அந்த மாதிரி மாறி மாறி எடுத்தாங்கன்னா, எங்கெல்லாம் 50% வாக்குகள் எடுத்தாங்களோ அந்த தொகுதியில கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. எங்கெல்லாம் ஒரு 40% வாக்குகள் பெற்றாங்களோ அங்க 2வது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா, 40 ஒரு 30, 35, 40 வரும்போது 2வது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். எங்கெல்லாம் 20% வாக்குகள் பெறாங்களோ அங்கெல்லாம் டெபாசிட்டை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எங்கெல்லாம் 10% பெறாங்களோ அங்க டெபாசிட்டை இழக்கிற அளவுக்கு அமைஞ்சு போயிடும். நான் அந்தந்த கட்சிகள், வெறும் தாவேக்கான்னு சொல்ல, அந்தந்த கட்சிகளுக்கு. அந்த வகையில 20% வாக்குகள் அப்படின்றது பறந்து விரிஞ்சிருக்கா, இல்ல ஒரு சில இடங்கள் ரொம்ப கூடுதலா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா சென்னை மற்றும் அதனை சுற்றி உள்ள மாவட்டங்கள்ல ஏன்னா அங்கதான் ரொம்ப பேர் சினிமாவோட படத்தை ரொம்ப விரும்பி பாக்குறது சென்னை. அந்த மாதிரி ஒரு மெயின் சிட்டில தான், கோயம்புத்தூர், மதுரை போற மெயின் சிட்டி தான். ஆனா சென்னையை பத்தி தான் 32 கிட்டத்தட்ட 32, 36 சட்டமன்ற தொகுதி சென்னையை சுத்தி இருக்கு. அந்த அளவுக்கு கோவையிலயோ இல்ல மதுரையிலயோ இல்ல மற்ற முக்கியமான நகரங்கள்ல இல்ல. அதனால சென்னை மாவட்டம் விஜய் சாருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மாவட்டம். அதுல இருக்கக்கூடிய 16 தொகுதிகள், அதை சுத்தி இருக்கு 35 தொகுதிகள் ரொம்ப முக்கியமான தொகுதிகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த வகையில இந்த தேர்தலுக்கு பின்னாடி ஏதாவது நம்ம ஏற்கனவே கணித்த கணிப்பு ஏற்கனவே நம்ம நல்ல அதிகமான அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்திருந்தோம். இருந்தாலும் மேலும் ஒரு 5%, 10% ஏத்தி
அவருக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணா கூட அது என்ன மாதிரி மாறுதலை உட்படுத்தும், அப்ப எந்தெந்த தொகுதிகளை தனிப்பற்றது வந்து கைப்பற்றும் அல்லது இழுபறியா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலி நீங்க தொடர்ந்து பார்க்க போறீங்க. நம்ம போட்ட சென்ற காணொலி இந்த காணொலியும் மெயினா வந்து தாவேகா நண்பர்களாக மட்டும்தான் போடப்பட்டது. இவர் எடுத்து வாக்குகள் எடுத்தால் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றமே தவிர மற்றவர்கள் எடுக்க மாட்டாங்கன்றது கணக்கு கிடையாது. நம்ம அந்த தொகுதியை பத்தி என்ன நினைக்கிறோன்றது ஒரு இதுலயும் கடைசியில போட்டிருப்போம். நம்மளுடைய முடிவு பிரகாரம் இந்த தொகுதி வந்து யார் கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில நம்ம சென்னையில ஏற்கனவே 8 தொகுதிகள் வந்து பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து இப்ப நம்ம பார்க்க போற தொகுதி வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. இது வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி 2 பேர் கிடையாது, ஒரே பேர் தான். இது சில நண்பர்களுக்காக சொன்ன தப்பா எடுத்துக்க வேணாம். அந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில வந்து நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த தொகுதி இந்த சேப்பாக் திருவல்லிக்கேணி. இந்த தொகுதியில எப்படி வந்து அமைஞ்சது, இது வரைக்கும் வந்து எப்படி தேர்தல் அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. 2011 வருடம் வந்து அங்க வாக்களித்தவருடைய மொத்த விவரம் வந்து 1,87,308 பேர். 16ல வந்து 1,43,665 பேர். 21ல 1,35,344 பேர். 26ல 1,39,923 பேர். வருடத்துக்கு வருடம் எத்தனை வாக்குகள் அதிகரிச்சிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 2016ல 2011 விட 43,643 வாக்குகள் குறைந்திருக்கு அந்த சேப்பாக் திருவல்லிக்கேணி தொகுதியில. அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா மறுபடியும் 8,321 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. இந்த முறை 4,579 வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. இந்த 4,579 வாக்குகளோட அதிகரிப்பு வந்து ஒரு மிகப்பெரிய அதிகரிப்பு இல்லை, அது ஒரு சாதாரண. ஏன்னா குறைஞ்சது பாருங்க, 43,643 குறைஞ்சது பெரிய விஷயம். ஆனா ஏற இந்த 4,579 ஒரு பெரிய மார்ஜின் கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆனா கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசிக்கலாம். இது ஓட்டு சதத்துல ஒரு சாதாரண ஒரு தொகுதி அமைஞ்சிருக்கு. இது யாருடைய கோட்டை? இது திமுகவோட கோட்டைன்னு சொல்றதுக்கு காரணம், கடந்த 3 நடந்த அனைத்து தேர்தலும் இங்கே திமுக தான் வெற்றி அடைந்தது. திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னாடி இங்க வந்து திரு அன்பழகன் அவர்கள் வந்து 2 முறை வந்து வெற்றி அடைஞ்சார். அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர் போட்டி போட்டு இந்த தொகுதியில் வந்து வெற்றி அடைந்தார். இது திமுகவின் கோட்டை அப்படின்னு இந்த தொகுதி நம்ம தாராளமா சொல்லலாம். இதுல 68.92 வந்து நம்முடைய திமுக 2021 தேர்தலில் பெற்றுச்சு. அதை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வெறும் 17.68% வாக்குகள் தான் பெற்றிருந்தாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் உள்ள இந்த தொகுதியில தாவேகா உள்ள வந்ததுன்னா, நம்ம நாம் தமிழருடைய வாக்குகள் நான் போட்டிருக்கிறேன். அது வந்து இந்த வாக்குகளை பொறுத்து அந்த வாக்குகள் மாறும் அப்படின்றதான் கிடையாது. நான் நாம் தமிழர் கட்சி எப்பயுமே எங்கேயுமே நான் குறைச்சி மதிப்பிட்டதே கிடையாது. அவர் உழைப்புக்கும் உண்மைக்கும் கண்டிப்பா அவர்களுக்கு ஒரு நியாயமான ஒரு அவங்க நினைக்கிற அவங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க வந்து நிச்சயமா வந்து வாக்கு சதவீதமும் சில இடங்களும் வந்து கைப்பற்றக்கூடிய நிலை இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது நம்ம எந்த மாற்றமும் இல்லை, அதுல அப்படியே தான் இருக்கிறோம். ஒருவேளை இப்படி நடந்தால் என்ன ஆகும் அப்படின்றதான் இதனுடைய கணக்கை தவிர இது மற்ற கட்சிகளை குறைத்து மதிப்பிடுவதோ அதிமுக குறைத்து மதிப்பிடு திமுக குறைத்து மதிப்பிடுவதோடைய எண்ணம் இல்லை. அந்த வகையில பாத்தீங்கன்னா தாவேகா 5% குறைவான வாக்குகள் எடுத்தாலோ அதிலிருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15% வாக்குகள் தாவேகா எடுத்துட்டாலே இந்த ஒரு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில 15% வாக்குகள் எடுத்துட்டாலே 2வது இடத்தை பெறக்கூடிய அளவுக்கு இந்த தொகுதி தாவேகாக்கு அமையும். ஏன்னா ஏற்கனவே அதிமுக வெறும் 17.68 தொகுதியிலேயே வந்து 2ஆம் இடத்தை பெற்றுட்டாங்க, 3வது பெரிய பிளேயர் இல்லாதப்ப. ஒருவேளை தாவேகா 15% வாக்குகள் பெற்றுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தொகுதியில 2வது இடத்தை கைப்பற்றும் தாவேகா. அவர் தான் சொல்லியிருக்காருல, 2 கட்சிக்கு தான் போட்டி, ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு வந்து டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுல டைரக்டா போட்டிக்கு வந்து திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் வந்துடும். அதுல இருந்து அவரு 45% பெற்றால் கூட, அதாவது 20% 15% வாங்கிட்டா எதிர்க்க அதுல அந்த தொகுதியில 2வது கட்சியா வந்துடலாம். ஆனா அங்கிருந்து அவர் 43% வாங்கினாருன்னா கூட அவருக்கு 2வது இடம் தான் இந்த தொகுதியில கிடைக்கும். அப்ப எவ்வளவு வாங்கினா, குறைந்தபட்சம் 45% வாங்கினாதான் தாவேகா இந்த இடத்துல திமுகவை வீழ்த்த முடியும். ஏன்னா ஏற்கனவே இங்க அதிமுக வலுவிழுந்திருக்கு. அப்ப இவர் 43% வாங்கினா இவங்க 42% ஆனா நீங்க கணக்கு பண்ணீங்க 85%. நம்முடைய நாம் தமிழர் கட்சி ஒரு 4% 5% வாங்கினா கூட 90. அதிமுக ஏற்கனவே 17 தான் வாங்கியிருந்தது. தாவேகா இதனுடைய தொகை கண்டிப்பா கைப்பற்றும். அத்தனை பர்சன்டேஜ் வாங்கினா ஓட்டு வாங்கினா அப்ப இது 10ஆம் வரும். சோ 45% மேல் வாக்கு எடுத்தால் மட்டும்தான் இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை தாவேகாவால் கைப்பற்ற முடியும்.
நம்மளோட ப்ரிடிக்ஷன் இந்த தொகுதியில் வந்து நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ரொம்ப சாதாரணமா வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியா நம்ம கணிக்கிறோம். நம்முடைய திரு விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டிய தொகுதி வந்து 1000 விளக்கு 1008 அப்படின்னுவாங்க. அதுல எந்தெந்த வருடம் எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. 2011 1,33,567. நான் ஏன் இந்த பதிவான வாக்குகள்லாம் உங்களுக்கு சொல்றேன், ஏன் இவ்வளவு உயர்வு தாழ்வு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சென்னையில வந்து ஓவராலா வந்து பர்சன்டேஜ் அதிகம் சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறான். நான் ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சாதாரணமான தேர்தல் தான். பல பேர் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் பல பேர் இதை பத்தின விளக்கம் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. 100க்கு 50 வாங்குறதும் 70க்கு 50 வாங்குறது அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய அளவே தவிர எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்குது அப்படின்னு தான் நம்முடைய முக்கியமான குறிக்கோள். அதற்காக தான் இந்த ஒரு டேபிளை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், வேற எதுவும் இல்லாத ரீசனு. 11 வந்து 1,33,567 வாக்குகளும், 16ல 1,42,403 வாக்குகளும், அப்படியே 21 1,34,555 வாக்குகளும், 2020 அதுலயும் குறைந்து 1,30,366 வாக்குகளும் பதிவாயிருக்கு. 2026ல தான் பதிவானதிலே குறைவான வாக்குகள் வந்து இந்த 2026ல தான் பதிவாயிருக்கு. நீங்க அப்படி வகையில பாத்தீங்கன்னா முதல் வருடம் 8,836 குறையுது, அதிகரிக்குது. அப்புறம் 7,848, மீண்டும் 4,189 வாக்குகள் குறைந்திருக்கு. என்ன சொல்லுதுன்னா, இங்க ஒன்னும் பெரிய வந்து அதை நான் விஜயலைன்னு சொல்லல, வாக்கு செலுத்துபவரின் அலை வந்து பெருசா இல்லை. அதை நீங்க ஒரு 20,000 30,000 ஒரு தொகுதிக்கு ஏறினா நம்ம சொல்லலாம். ஆனா இங்க குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சதவீதம், கிட்டத்தட்ட 4,180 ஒரு 3% வாக்குகள் வந்து இதுல வந்து குறைஞ்சிருக்கு. சரி, இது வந்து யாருடைய கோட்டை அப்படின்னு பார்த்தா, இது யாருடைய கோட்டையும் அல்ல. ஒரு முறை அதிமுக 2 முறை திமுக வெற்றி பெற்ற இந்த தொகுதியில கண்டிப்பா நம்ம அறுவடை செய்யக்கூடிய ஒரு தொகுதியா தான் இருக்கும். எந்த கட்சியோட அறுவடை செய்யக்கூடிய ஒரு தொகுதி. ஆனால் இதனுடைய ரிசல்ட் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இங்க நீங்க சென்ற முறை 68% வாங்கியிருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் வந்து நம்ம சேப்பாத்திரோட்டிக்கேணி தொகுதியில். ஆனா இங்க திமுக சென்ற முறை 53.41% வாக்குகள் பெற்றிருக்கு. அந்த தொகுதியில சேப்பாத்திரோட்டிக்கேணி தொகுதியில அதிமுக வெறும் 17% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. ஆனா இங்க பாருங்க 29.29%, 30-53, கிட்டத்தட்ட அப்படியே டபுள். அதுவும் 17ன்றது ஒரு 1.5 மடங்கு ஏறி இருக்கு, இது 1.5 மடங்கு இறங்கி இருக்கு. அப்ப இந்த தொகுதியில வந்து ட்ரை பண்ணா கண்டிப்பா அப்படியே எல்லாமே ஓரளவுக்கு மாறக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதி. அப்படியே நீங்க பாருங்க, இதுல தாவேகா வந்து கிட்டத்தட்ட முதல்ல வந்து 15% எடுக்கும் போதே சேப்பாத்திரோட்டிக்கேணில எதிர்கட்சி ஆயிடலாம். ஆனா இங்க நீங்க எதிர்கட்சி ஆகணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நீங்க 25-30% எடுத்தாதான் நீங்க 2வது இடத்தையே பிடிக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி அதிமுக 29% வாக்குகள் வாங்கி இருக்கிறதால அங்க அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. மத்த தொகுதியில் இருந்த மாதிரி இல்ல, ஆல்ரெடி தொகுதியில் அவங்க அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்போ எதிர்கட்சி அந்த தொகுதியுடைய எதிரில் வரணும்னா 2வது இடத்த வர்றதுக்கே தாவேகா 25-30% வாக்குகள் பெற வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா மறுபடியும் 35-40% வாக்குகள் தொட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு இழுபறியான ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடும். இழுபறினா அதுலயும் திமுக தான் வந்து அதிகமான அட்வான்டேஜ் இருக்கும். 40%க்கு மேல எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த தொகுதியில தாவேகா வெற்றி பெற்றுவிடலாம். ஆனா சேப்பாத்திரோட்டிக்கேணில 45%க்கு மேல எடுத்தாதான் வெற்றி பெற முடியும்னு சொன்னேன். இந்த தொகுதியில 40% எடுத்தாலே வெற்றி பெற்ற முடியும். அங்க 5% எடுத்தாதான் 2வது இடத்தை பிடிக்க முடியும். இங்க நீங்க கிட்டத்தட்ட 30% எடுத்தாதான் 2வது இடத்தை பிடிக்க முடியும். 35% எடுத்தாலே இழுபறி ஸ்டேட்டஸ்க்கு எடுத்துன்னு வந்துடலாம். ஆனா இது எதுவுமே இந்த தொகுதியில நடக்குமா அப்படின்றது பெரிய சந்தேகம். இந்த தொகுதியை பொறுத்தவரை நம்முடைய கணிப்பு திமுக வெற்றி பெறும் அப்படின்றது இந்த தொகுதியில் நம்முடைய கணிப்பு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து அண்ணாநகர். அண்ணாநகர்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல் வருடம் 1,51,608 வாக்குகள் பதிவாயிருக்கு. அப்படியே கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் அதிகரிச்சு 2016ல 1,70,281 வாக்குகள் பதிவாயிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக 1,63,551 வாக்குகள் குறைஞ்சிடுச்சு. இந்த முறை மேலும் குறைந்து 1,61,751 வாக்குகள் தான் பதிவாயிருக்கு. அதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா 18,673 அதிகரித்து சென்ற முறை 6,730 குறைந்து இந்த வருடம் மீண்டும் 1,800 வாக்குகள் குறைந்த இந்த அண்ணாநகர் தொகுதியும் எந்த விதமான வாக்காளர்களின் அலையும் வீசவில்லை. நம்ம சொல்றது எந்த கட்சியோட அலையை பத்தி பேசல, வாக்கு செலுத்தோட அலை வந்து பெருசா அண்ணாநகர் தொகுதியில வீசல, ரொம்ப நார்மலா தான் இருந்திருக்கு, எப்பயும் போலதான் இருந்திருக்கு. இது ரொம்ப சாதாரண 1008 ஏறுறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான்.
இதுவும் யாருடைய கோட்டையும் அல்ல. ஏன்னா முதல் முறை அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்கு. அதிமுக தேமுதிக கூட்டணி இருக்கும்போது அண்ணா நகர் தொகுதியை கைப்பற்றினாங்க. அதுக்கடுத்து 2 முறை திமுக வெற்றி பெற்றது. இங்க கோகுலேந்திரா அம்மா அப்படின்றவங்க தான் ஜெயிச்சாங்க. மேலும் இந்த முறை அடுத்த போன முறையே போட்டிட்டாங்க, இந்த முறை அவங்க தான் போட்டி போடுறாங்க. இந்த அண்ணா நகர் தொகுதியில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது யாருடைய கோட்டையும் இல்லை. ஆனா சென்ற முறை நம்முடைய 1000 விளக்கு தொகுதியில் 54% வாங்கிய திமுக இங்க 49% வாங்குது. அங்க 20 கிட்டத்தட்ட 30% வாங்கிய அதிமுக இங்க 33% வாங்குது. அப்படியே வித்தியாசத்தை பாருங்க. குறைக்கிறத இங்க எடுத்துப்பாங்க. இங்க என்ன குறையுதோ அது இங்க ஏறிடும். இதுதான் அதிமுக திமுகவின் சண்டை. நீங்க கடந்த நான் இந்த உங்களுக்கு 3 தொகுதி சொன்னேன். நீங்க 3 தொகுதி பார்த்தாலே தெரியும். அழகா இதுல தெரியும். முதல்ல 63-17 இருந்தது. அதற்கு அடுத்த நம்ம தொகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா 58-29 இருந்தது. இங்க அப்படியே 48-32 ஆயிடுச்சு. இது 2 தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு இடையில தான் தாவேகா இந்த அண்ணா நகர் தொகுதியில வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அந்த 2வது இடத்தை பிடிக்க தாவேகா கிட்டத்தட்ட 30% வாக்குகளை இந்த அண்ணா நகர் தொகுதியில் பெற வேண்டும். 30% வாக்குகள் பெற்றாதான் இவங்க 2வது இடத்துக்கே இதுல தாவேகா வர முடியும். இந்த ஸ்டேட் பாருங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு அக்யூரேட்டா பண்ணோம் அவ்வளவு அக்யூரேட்டா பண்ணிக்கிறோம். நீங்க பாருங்க 30%, ஆல்ரெடி 32% எடுத்தாதான் 2வது இடத்துல இருக்காங்க. அவங்க பொசிஷன் எடுத்தாதான் முதல்ல தாவேகா 2வது இடத்துக்கே வர முடியும். 35% எடுத்துட்டா என்ன ஆகும்னா இழுபறி ஆயிடும். யார் யாருக்கு இழுபறி ஆயிடும்னா 3 கட்சிகளுக்குமே இழுபறி ஸ்டேட்டஸை எடுத்துட்டு வந்துடும். அதுவும் மெயினா அது திமுக தாவேகாக்கு ஒரு இழுபறி ஆயிடும். ஆனால் அதுல திமுக அட்வான்டேஜ் எடுக்கும். 35% எடுத்தா கூட மீதம் இருக்கும் 65%த்துல 5-6% நாம் தமிழ் எடுத்தாலும் மீதமுள்ள கிட்டத்தட்ட 60%த்துல இங்க இவங்க 20-22% விட மீதம் உள்ள சதவீதத்துல தாவேகாவை திமுக வென்றுவிடும். ஆனால் 40%க்கு மேல் அண்ணா நகரில் எடுத்தால் நிச்சயமாக தாவேகா திமுகவை வென்றுவிடும். அப்ப ஒரு தொகுதிக்கும் பாருங்க அந்த வாக்கு வித்தியாசம், அது வாக்கு ஏறினது வித்தியாசப்படுது. ஒரு தொகுதியிலும் எந்த இடத்துல 2வது இடம், எந்த இடத்துல இழுபறி, எந்த இடத்துல வெற்றி அப்படின்றது எல்லாமே மாறுது பாரு. இது இவரும் இந்த 16 தொகுதிக்கு முடியல. சென்னையில் தமிழ்நாட்டில் உள்ள 16 தொகுதிக்கு முடியல. தமிழ்நாட்டுல 234 தொகுதிக்கு தான் நிலைமை. இந்த மாதிரி ஒரு தொகுதியிலும் வாங்கும் வாக்குகளை வச்சுதான் ஒரு கட்சி வெற்றி அடைய முடியும். அந்த வெற்றி கோட்டை தாண்டது அப்படின்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியம் சொல்லிட்டு அந்த அரசியல்வாதிகள் தான் தெரியும். நம்ம சும்மா வெளில இருந்து பாக்குற மாதிரிலாம் இல்ல. அதை நிச்சயமா விஜய் சார் ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டாருன்னா கூட அவர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி தான் என்னுடைய கணிப்பான. தாவேகாவுடைய நண்பர்கள் அவர் முதலமைச்சர் ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் நடந்துட்டா மிகப்பெரிய விஷயம். இருந்தா கூட அவர் ஒரு தொகுதி 2 தொகுதி இந்த மாதிரி வாங்கிட்டாருன்னா கூட அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஜாம்பாவான்களான 2 கட்சிகள் அங்க இருக்கு. மேலும் களத்தில் மிக சிறந்து விளங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, எந்த இடத்தும் சோடை போகாத ஒரு கட்சி இருக்கிற இந்த இடத்துல 3வதா ஒரு கட்சி பர்ஃபார்ம் பண்ணி ஒரு சில தொழிலை வென்று எடுத்தாலும் பெரிய விஷயம். ஆனா தாவேகா நண்பர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க 2 விஷயம் தான் பாக்குறாங்க. ஒன்னு முதலமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய குறிக்கோளா இருக்கு. அதனாலதான் அவங்களுக்காக இவ்வளவு பெரிய டீட்டெயில் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி விருகம்பாக்கம். இதுவும் அதே மாதிரிதான் 11ல 1,40,469 அப்படியே 1,71 ஏறுது. அப்படியே 1,67 இறங்குது. மறுபடியும் 1,71 ஏறுது. நீ காமிச்சிருப்பேன் நானு 27,207 வாக்குகள் ஏறி 3,800 குறைந்து 3,982 வாக்குகள் ஏறி இருக்கு. இது ஒரு நார்மலான ஒரு ஏற்றம் தான். இல்ல பெரிய வாக்காளர் நாளை வீசவில்லை. இதுவும் ஒரு கோட்டை, யாருடைய கோட்டையும் இல்ல, மிக்ஸா தான் இருக்கு. இப்ப பாருங்க நம்ம சொன்னது எந்த அளவுக்கு நிஜம் நீங்க ஒரு இதையே பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. மறுபடியும் பாருங்க 44.38 திமுக, 33.42 அதிமுக. இது குறைஞ்சா இது ஏறிடும், இது குறைஞ்சா இது ஏறிடும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் இப்போ தாவேகா மறுபடியும் இந்த விருகம்பாக்க தொகுதியில உள்ள வந்தா என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எதிர்கட்சி ஆகிறதுக்கே மறுபடியும் சென்ற முறை போலவே 30% வாக்குகள் வாங்கினாதான் அவங்க எதிர்கட்சி தலைவரா எதிர்கட்சி அந்த தொகுதியில எதிர்கட்சியா வர 2வது கட்சியா வர முடியும். ஒருவேளை அதே மாதிரியா ஒரு 35% வாக்குகள் பெற்றுட்டாங்கன்னா இந்த மாதிரி தொகுதிகள் தான் தாவேகாவுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் உள்ள தொகுதி நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க எல்லாத்தையுமே அவங்க எதிர்ப்புல வாங்க வேண்டியது இல்லை. அதிமுக நல்லா பிளே பண்ணும், திமுக நல்லா பிளே பண்ணும், தாவேகா நல்லா பிளே பண்ணும். 3 கட்சியும் ஒன்னா சேர்ந்து எங்க நல்லா பிளே பண்ணுதோ அங்கதான் தாவேகாவுக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு தொகுதியா இருக்கும். ஏன்னா அங்கதான் அவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு 30-35% எடுத்துட்டாலே போதும். ஆனா அதே மீறி நீங்க ஒரு கட்சி டாமினண்டா இருக்கு, ஒரு கட்சியில ரொம்ப குறைஞ்சிருக்கிற ஒரு தொகுதியில போய் நீங்க தாவேகா எத்தனை சதவீத வாக்குகள் வாங்கினாலுமே அது வெற்றி கூட தோடுமான்றது பெரிய சந்தேகம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த இடம் எப்படி இருக்கும், எப்படி நம்மளோட ப்ரெடிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது
அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு இழுபறியா தான் இருக்கும். ஏன்னா தாவேகா உள்ள வரும்போது 2 பேருக்கு உள்ள வித்தியாசம் 11% வாக்குல திமுக வாக்குகள் தாவேகா எடுத்துட்டா கூட 2 பேருக்கும் ஃபைட்டா தான் இருக்கும். இருந்தாலும் சென்னையை பொறுத்தவரை நம்ம தாவேகா ரொம்ப குறைச்சி எந்த தொகுதியுமே மதிப்பிட விரும்பல. அதனால இந்த இடத்துல இந்த 3 கட்சிகளுக்குமே நான் ஒரு இழுபறியான ஒரு நிலைமை கொடுத்திருக்கிறேன். ஆனா அட்வான்டேஜ் திமுக, செகண்ட் அதிமுக. இந்த 2 கட்சியும் ஏதோ ஒரு பெரிய ஏதோ நடக்கல, ஒரு பெரிய வியப்புக்குரிய விஷயம் நடந்தா மட்டும்தான் இந்த 3வது தாவேகா இந்த இடத்துல வெற்றி பெறும். இழுபறினாலும் முதல் அட்வான்டேஜ் திமுக, செகண்ட் அதிமுக, 3வது தாவேகா இந்த விருகம்பாக்கம் தொகுதியில். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி சைதாப்பேட்டை தொகுதி. இங்கேயும் அதே மாதிரிதான் 154, 168, 159, 158 அப்படியே குறைஞ்சிச்சு வாக்கு. 13,700 ஃபர்ஸ்ட் ஏறிச்சு அம்மா இருக்கும்போது, அம்மாவோட இந்த கடைசி தேர்தல்ல. அப்புறம் 8,849 குறையுது, மீண்டும் 239 வாக்குகள் குறையுது. இது பெரிய குறைவு இல்லைனா கூட இதில் இங்கேயும் எந்த வாக்காளரின் அலையும் வீசவில்லை. இது ஒரு சாதாரண ஒரு தொகுதி தான். இதுவும் யாருடைய கோட்டையும் இல்லை, ஒரு முறை அதிமுக திமுக வெற்றி பெற்றதால. அப்படிங்க பாருங்க, 50% அதிமுகவும் 32% அதிமுகவும் வெற்றி அடைந்த இந்த தொகுதியில, சைதாப்பேட்டை தொகுதியில, இது உங்களுக்கு மா சுப்பிரமணியம் அவருடைய தொகுதின்னு தெரியும். நம்ம சில தொகுதிகளில் அந்த வேட்பாளர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தொகுதி தான் இந்த திமுக. இதை நம்ம கிட்டத்தட்ட திமுக கோட்டைன்னு சொல்லலாம். ஆனா வெற்றி பெற முடியாத ஒரு தொகுதின்னு நான் சொல்ல விரும்பல. அதனாலதான் இதை யாருடைய கோட்டம் இல்லை கோட்டையும் இல்லை அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மறுபடியும் இந்த இடத்துல 25% வாக்குகள் எடுத்துட்டாலே தாவேகா 2வது இடத்துக்கு வந்துவிட வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இங்க மா சுப்பிரமணியம் அவர்களுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியத்தின் செயல்பாடுகள் சிறப்பா இருந்ததுனால இங்க இவருடைய வாக்குகள் என்ன பொறுத்து குறையுமோ அப்படின்றத விட முதல்ல இவருடைய வாக்குகள் தான் குறையும். அந்த வகையில 25% வாக்குகள் எடுத்துட்டாலே தாவேகா இந்த இடத்தின் 2வது இடத்தை தொடும். 35% வாக்கு. இதுல ரொம்ப பியூட்டிஃபுல் விஷயம் என்னன்னா, 35% வாக்குகள் எடுத்தா இழுபறின்ற ஸ்டேட்டஸ் போய் இந்த தொகுதியில 35% வாக்குகள் இவர் எடுத்துட்டாருன்னா வெற்றியே அடைஞ்சிடலாம். ஒரு இடத்துல 45% வாக்குகள் எடுத்தாதான் வெற்றி, ஒரு இடத்துல 40% வாக்குகள் எடுத்தாதான் வெற்றி. இங்க 35% 40% வாக்குகள் எடுத்துட்டாலே தாவேகா வெற்றி பெற்று விடும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த தொகுதியில தெரியுது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே 2 கட்சியுமே ரொம்ப பலமா இருக்குது. இந்த இடத்துல இவருடைய வாக்குகளை தாவேகா 35%, 2 பேருக்கு சேர்த்து 35% வாக்குகள் பெற்றுட்டாலே இந்த இடத்துல வெற்றி பெறும். ஆனா நம்ம இந்த இடத்த திமுக நம்ம கொடுத்துருக்கிறோம். அந்த முக்கியமான காரணம் அவருடைய வேட்பாளர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள். அடுத்து இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான சில தொகுதிகள்ல இனி நம்ம பார்க்க போற ஒரு 3 தொகுதிகள் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான தொகுதியா இருக்க போது. இது அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியாக கூட இருக்கலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா டி நகர்ல திரு சத்யா அவர்கள் அதிமுக சார்பாக தொடர்ந்து போட்டி போட்டிருக்காரு. ஒரு மிக சிறந்த ஒரு ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளர். அதுல முதல்ல ஆஸ் பர் இது பாத்தீங்கன்னா 1,29,751 வாக்குகளும், 1,41,982 வாக்குகளும், 1,00,000 அப்படியே குறைஞ்சது 36,497, 1,32,639. இங்க திரு புசி ஆனந்த் அவர்களும் போட்டி போடுறாங்க. ஆனா நம்ம விஜயை தவிர, விஜய் அப்படின்றத அந்த கட்சியோட முகம், அவரை தவிர வேற யாருக்கும் தனிப்பட்ட செல்வாக்குன்றது அந்த கட்சியில யாருக்குமே கிடையாது. திரு செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் கோபிச்செட்டிப்பாளையம் இருக்க தவிர மிச்சம் எல்லாருக்குமே விஜய் அப்படின்ற ஒரு முகம், இளைய தளபதி விஜய் அப்படின்ற ஒருத்தர் முகத்தை தவிர அவருக்கு தான் ஓட்டே தவிர மற்ற யாருக்குமே அந்த கட்சியில யாருக்குமே பெரிய ஒரு பெருமையான ஓட்டுகள் கிடையாது. தாவேகா வாங்கும் அனைத்து ஓட்டுகளுமே திரு விஜய் அவர்களுக்காக விழுந்த ஓட்டு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். அது பர்மனன்ட் ஓட்டா இல்லைன்னா அடுத்த முறை இந்த வாக்குகள் வாங்க மாட்டோம்னா அந்த சப்ஜெக்டுக்கே வரல. இந்த உரை விழுந்த வாக்குகள் எல்லாமே எந்த வேட்பாளர்களும் கிடையாது, எல்லாமே திரு விஜய்க்காக விழுந்த வாக்குகள். அவர் சொன்ன மாதிரி ஒரு தொகுதியில அவரே போட்டி போடுற மாதிரி நினைச்சுதான் அந்த மக்கள் அவர் வாக்களிச்சாங்க. அந்த வகையில இந்த இடத்துல நம்ம விஜய் சம்பந்தப்பட்ட யாருக்குமே நம்ம பெரிய எம்எல்ஏ அந்த வேட்பாளருக்கான முக்கியத்துவத்தை நம்ம தரல. ஆனா திரு டி நகர் சத்யா இந்த இடத்துல ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு வேட்பாளர். அவரு பங்கு கொண்ட இந்த தேர்தல்ல வாக்கு பாருங்க அப்படியே குறைஞ்சு 3,852 வாக்குகள் குறைஞ்சிருக்கிறது. சோ இந்த இடத்துல வாக்காளர் அலை பெருசா இல்லை. இதுவும் ஒரு கோட்டை, யாருடைய கோட்டையும் இல்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது அதிமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் உள்ள ஒரு தொகுதி இந்த டி நகர் தொகுதி. உதாரணம் இங்க பாருங்க, இந்த இடத்துல நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. வெறும் 300 வாக்குகள் வித்தியாசத்துலதான் சென்ற முறை திமுக அதிமுகவை வீழ்த்தியது இந்த டி நகர் தொகுதியில். இந்த தொகுதியில தாவேகா வருகை என்ன விஷயத்தை ஏற்படுத்த போகுதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாருங்க 25% வாக்குகள் வாங்கிட்டாலே தாவேகா
இரண்டாவது இடத்துக்கு வரும். அதாவது இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 2 கட்சியும் அப்ப ஈவனா குறைஞ்சிரும். இப்ப 25னா கிட்டத்தட்ட மிச்சர் 75 நம்ம போட 35 35 வரும்போது ஏன்னா ஒரு கட்சி அடி வாங்கும். ஸோ 25ன்றதை விட 30 35 வாங்கிட்டா 3 கட்சிக்கும் இழுபறி வந்துடும். அதிமுக, திமுக, தாவேக்கா ரெண்டுமே சரிசம பலத்தோட இருக்கு. 80 இருக்கிற இந்த இதுல வந்து ரெண்டுத்துலயுமே 7 எடுத்துட்டாலே அவர் 35 ஆயிடுவாரு. 3 கட்சிகளிடையே ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் இருக்கும். ஆனா 35 40% வாக்குகள் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா தாவேக்கா வெற்றி அடைஞ்சிடும். இந்த 41% மாதிரி இவர் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா தாவேக்கா வெற்றி அடையும். ஆனால் நாம் இந்த தொகுதியை அதிமுகவின் தொகுதியாக அளிக்கிறோம். அது காரணம் விஜய் வந்து இதுல திமுகவின் வாக்குகளை தான் அதிகமா எடுப்பார். அவங்களதான் ரொம்ப எதிர்க்கிறதுனால இவருடைய 40.95% வாக்குகள் ஒரு 32 கூட குறையலாமே தவிர திமுக அப்படி குறைஞ்சா விட திமுகவின் வாக்குகள் ஒரு 30 தான் குறைய வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிச்சயமாக அதிமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு இந்த டி நகர். இதுக்கடுத்து நம்ம பாக்குறது மயிலாப்பூர். மயிலாப்பூர் எப்பயுமே வந்து ஒரு பிஜேபி சப்போர்ட்ல ஒரு தொகுதி உங்களுக்கு தெரியும். அந்த தொகுதியில அதே மாதிரி வாக்கு பதிஞ்சது பாத்தீங்கன்னா 215, 156, 152, 149 அப்படியே குறைஞ்சிடுது. கிட்டத்தட்ட கடைசி தேர்தல் 2866 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. எல்லா தேர்தலையுமே குறைஞ்சிருக்கு. இப்ப 2016 கிட்டத்தட்ட 59,212 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. ஸோ இதுல எந்த வாக்காளர் அலையும் இல்லை. இது அதே போல யாருடைய கோட்டையும் அல்ல. ஆனா நம்ம அதிமுக கோட்டைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்த ஒரு தொகுதி தான் இந்த மயிலாப்பூர். இதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாவேக்கா 25-30% வாக்குகள் பெற்றா கண்டிப்பா 2வது இடத்தை பிடிக்கும். காரணம் இவள் வாங்கிய வாக்கு சதவீதம் 44.95, 36.65. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சில தொகுதிகள்ல வந்து இதுக்கும் 1க்கும் 2த்துக்கும் இடையான இடைவெளி ரொம்ப அதிகம். ஆனா சில தொகுதியில பாருங்க எவ்வளவு ஷார்ட் கட்டா எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க. இதில் தான் தாவேக்கா இங்க என்ன கேம் ஆட போகுதுன்னே தெரியல ரொம்ப பேருக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில ஒரு 30% வாக்குகள் எடுத்தா 20-30% வாக்குகள் எடுத்தா 2வது இடத்தை பெறலாம். ஒரு 30-35% வாக்குகள் எடுத்தால் இழுபறியா இருக்கும். ஆனா அது திமுக அட்வான்டேஜா இருக்கும். ஆனா 35-40% வாக்குகள் எடுத்தா இழுபறியா இருக்கும். தாவேக்காக்கு அட்வான்டேஜா இருக்கும். 40% வாக்குக்கு மேல எடுத்தால் தாவேக்கா இங்க வெற்றி பெறும். இது ஒரு ஸ்டேட்டஸ் தான். அத்தனை வாக்குகள் வந்து தாவேக்கா பெரும்பாலும் நான் சொல்ல வரல. அந்த சில வாக்குகள் பெற்றாங்கன்னா ஆனா நம்முடைய கணிப்பு இந்த தொகுதியில் அதிமுக கைப்பற்றும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி கடைசி தொகுதி, சென்னையினுடைய கடைசி தொகுதி வந்து வேளச்சேரி. இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் 152, 175, 174, 183 கிட்டத்தட்ட சென்ற முறை வரை 8253 வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. இதுவும் யாருடைய கோட்டையும் அல்ல. பர்சன்டேஜ் பாருங்க 39.15, 36.66 இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு தொகுதியில தாவேக்காவின் வருகை என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 20, 25, 30, 35 தள்ளி எதிர்கட்சி ஆகிற மாதிரி இருந்தது. ஆனா இங்க பாருங்க வாக்கு சதவீதம் 36.16. டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி இந்த 3த்துலயுமே வந்து அதிமுக சென்ற முறையே அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில இந்த 36.66 என்ன பண்ணுதுன்னா கிட்டத்தட்ட 30% எடுக்கிற வரைக்கும் அதிமுக தான் 2வது இடத்தை பெறும். அதிமுக தான் போட்டியாக இருக்கும். இந்த இவர் 30% எடுக்கிற வரைக்கும் 30-35% எடுத்தா அதிமுகவும் தாவேக்காவும் இழுபறியா இருக்குமே தவிர திமுக இது உள்ள வராது. அதிமுகவா இல்லைன்னா தாவேக்காவான் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கும் மயிலாப்பூர். அவங்க அதிகமான வாக்குகள் எடுக்கும் பட்சத்தில் ஒருவேளை 40க்கு மேல எடுத்துட்டா தாவேக்காக்கு அந்த இழுவல்ல தாவேக்காக்கு சாதகமாக இருக்கும். 40க்கு மேல எடுத்துட்டாங்கன்னா தாவேக்கா வெற்றி அடையலாம். ஆனா இங்க நம்ம என்ன முடிவு கொடுத்துருக்கோம்னா திமுக, அதிமுக இரு கட்சிகளிடையே ஒரு பெரிய இழுபறி உள்ள ஒரு தொகுதியாக இருக்கும் இந்த வேளச்சேரி தொகுதி. இப்ப நீங்க பாத்தீங்க சென்னையில் இருக்கிற 16 தொகுதி நம்ம பார்த்துட்டோம். இந்த 16 தொகுதியில ஒரு 4-5 தொகுதியில தாவேக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. அந்த தொகுதிகள் வந்து சென்ற முறையே வந்து 2 கட்சிகள் வந்து பலமா வாக்கு வாங்கியிருப்பாங்க. அதிமுக, திமுகவும் கிட்டத்தட்ட சரிசமா வாக்கு வாங்கியிருப்பாங்க. அந்த தொகுதியில தான் தாவேக்கா அது பெறப்போற தொகுதி வச்சு ஒரு ஃபைட் பண்ணலாம். மற்ற தொகுதியில் எப்பயும் போல திமுக, அதிமுகவை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புள்ளதா இருக்கு. நம்ம போட்ட இந்த டேட்டா வந்து உங்களுக்கு சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது நம் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமும் சரியாக வரும் பட்சத்தில் மீண்டும் ஒரு காணொலியில் இந்த சென்னையின் கருத்து கணிப்பை பற்றி நாம் பேசுவோம்.